அம்மநாயக்கனூர் அப்படிங்கிற இடத்துல நவராத்திரி உற்சவம் முடிஞ்சது. அங்கேருந்து கிளம்பின பெரியவா திண்டுக்கல், அதுக்கப்புறம் பழனி வந்தா. அறுபடை வீடுல ஒரு க்ஷேத்திரம், சுவாமி சந்நியாச கோலத்தில் இருக்கிறது முருகன், பழனி ஆண்டியா. உயர்ந்த க்ஷேத்திரம், திருஆவினன்குடி அப்படின்னு திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடுறார். அந்த பழனியில முருகனை தரிசனம் பண்ணிண்டா. தாராபுரம், கொளிஞ்சிவாடி, சின்ன தாராபுரம், கரூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி வழியால திருக்கோயிலூர் வந்தா. திருக்கோயிலூர் பெரிய க்ஷேத்திரம், வைஷ்ணவாளுக்கு ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். 4000 திவ்ய பிரபந்தம் உருவான க்ஷேத்திரம், தேகலீஸ்வரர் அப்படின்னு சுவாமி. இந்த திருக்கோவிலூருக்கு வந்துட்டு 1929ஆம் வருஷம் வியாச பூஜைக்காக மணலூர்பேட்டைங்கிற இடத்துக்கு வந்தா. 1929ஆம் வருஷம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி மணலூர்பேட்டையில் வியாச பூஜை நடந்தது. அதுக்கு 3 நாள் கழிச்சு 1929ஆம் வருஷம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பெரியவாளோட பூர்வாசிரம அப்பா ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் காலமானார் கும்பகோணத்தில். இந்த செய்தி வந்தது. அந்த மணலூர்பேட்டையில் இருக்கிறது பெரியவாளுக்கு கடுமையான மலேரியா ஜுரம். கிட்டத்தட்ட 1.5 மாசம் ரொம்ப ஜுரமா இருந்தது. எழுந்திருக்க கூட முடியாத ஒரு ஸ்திதி. வைத்தியெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னா. ஆனா வைத்தியெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டா பெரியவா. வெறும் துளசி தீர்த்தம் இதை மட்டும் சாப்பிட்டுண்டு ரொம்ப சரீர உபாதையில சிரமப்பட்டா. அப்படி சரீர உபாதை இருந்தாலும் சிரமப்பட்டா கூட எல்லாரும் நம்ம நினைச்சு பாருங்க, ஒரு மலேரியா ஜுரம் அப்படின்னா, அதுவும் 1.5 மாசம் நீடிச்சுது அப்படின்னா, ஒரு ஆகாரம்லாம் இல்லாத வெறுமனை நாமளா இருந்தா சாதாரணமா படுத்திருந்தாலே சிரமமா இருக்கும். ஆனா பெரியவாளுக்கு எவ்வளவு ஒரு பொறுப்பு இருந்தது. மடத்தை கட்டிண்டு திருக்கால சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணணும், வரவா பொறவா தரிசனம், அது இது எக்கச்சக்கமா ஒரு வேலை காரியங்கள். அந்த கடுமையான ஜுரத்திலையும் எதையும் குறைச்சிக்காத 3 காலமும் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணினா அப்படின்னா அந்த சரீரத்தை எப்படி அவ பாவிச்சிருந்தா, அந்த சரீர பிரஜை இல்லாத இருந்தா அப்படிங்கிறது தெரியுது. அப்ப ஏன் ஜுரம் வந்தது? உடனே நமக்கு சந்தேகம் வரும், அவருக்கு தான் சரீர பிரஜை இல்லையா, அவரே ஜுரம் வந்தது அப்படின்னா, ஈஸ்வரனா இருந்தாலும் அவதார புருஷாலா இருந்தாலும் ஒரு மனுஷ சரீரம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துன்னு வந்துட்டா அதுக்கு என்னென்ன உண்டோ இயற்கையா அதுக்கு என்னென்ன சுபாவம் பண்ணுமோ, பாதிப்பு இருக்குமோ சாதகம் இருக்குமோ, அது அத்தனையும் இருக்கிறாப்புல காமிச்சாதான் அழகு. ஒரு நல்ல நடிகர் அப்படின்னா என்ன வேஷம் போட்டுக்கிறாரோ அந்த கேரக்டராகவே அவர் மாறிடணும். அவரோட நிஜஸ்வரூபம் தெரியப்படாது. என்ன கேரக்டர்ல அவர் நடிக்கிறாரோ அந்த கேரக்டர்லயே அப்படியே இருந்தார்னா, வாழ்ந்து காமிச்சார்னா அதுதான் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்றாப்புல. சர்வேஸ்வரனான பகவானும் ஒரு மனுஷ சரீரத்தை தூக்கிட்டு ஒரு அவதாரம் அப்படின்னு பண்ணிட்டு வரத்தே அதுக்கு உண்டான இயற்கையா என்னென்னலாம் வருமோ போகுமோ இது எல்லாத்தையும் அந்த சாதக பாதங்கள்ல காமிக்கிறது தான் தனியே அழகா இருக்கும். ராமரை பார்க்கிறோம், ராமாயணத்துல பார்க்கிறோம், கிருஷ்ணரை பார்க்கிறோம், இப்படி பல விதங்கள்லாம் பார்க்கிறோமே. எப்படி எல்லாம் மனுஷரால இருந்து காமிச்சா அப்படின்னு ராமர்னும் ஓப்பனாவே சொல்றார். வசிஷ்டர் சொல்றதே பிரம்மா சொல்றதே எல்லாம் நீ யாருன்னு மறந்து போயிட்டியா, சாட்சாத் நாராயணன் இல்லையா அப்படின்னா அதுக்கு ராமர் பதிலே சொல்றார், எனக்கு அதெல்லாம் இப்ப தெரியாது, ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் அகம் தசரதாத்மஜம், எனக்கு இப்ப சத்திக்கா நான் ராமருங்கிற தசரதனோட புள்ள, அவ்வளவுதான். ஒரு அயோத்தி ராஜா, ஒரு ராஜாவா, ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா, ஒரு மனுஷனா என்னென்ன பண்ணலாமோ என்னென்ன பண்ண முடியுமோ எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பார். இதை மீறி தன்னோட ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறதெல்லாம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொல்றாப்லயே இருக்கு ராமாயணத்துல. அப்படிதான் இங்கேயும் பெரியவா அந்த சரீரத்துக்கு உண்டான மனுஷ சரீரத்துக்கு உண்டான என்னென்னலாம் வருமோ, வியாதியோ ஜரையோ மரணமோ மூப்போ இன்பமோ துன்பமோ எல்லாத்திலும் இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆடி காமிச்சா. ஆனால் மகான்களுக்கும் அவதார புருஷாளுக்கும் நமக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, சின்ன வித்தியாசம்னு சொல்லக்கூடாது, பெரிய வித்தியாசம். அது என்ன அப்படின்னா, அவ அந்த மனுஷ சரீரத்துக்கு உண்டான குணங்கள் படி நடந்தா கூட அப்படியே அதுல மூழ்கி போய் முழுக்க மனுஷனா ஆயிடாத சமாளிச்சுடுவா, சுதாரிச்சுடுவா. ஆனா நாமளா இருந்தா அதுலயே மூழ்கி போயிடுவோம். இதுதான் வித்தியாசம். அப்படி இந்த மணலூர்பேட்டையில் இருக்கிறதே 1.5 மாசம் கடுமையான ஜுரம். அந்த ஜுரத்துக்கு நடுப்பறியும் மருந்து எடுத்துக்காத
தன்னோட ரொட்டீனான கடமைகள்லாம் ஸ்நானமோ சந்திரமௌலீஸ்வர பூஜையோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தா. அப்படி இருக்கிறதே பெரியவாளால ஏந்துண்டு போய் ஸ்நானம் பண்ணி உட்காந்து பூஜை பண்ணி திருப்பி வந்து அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்தது. அப்ப யாரானும் ஹெல்ப்புக்கு ஒருத்தர் பிடிச்சி தூக்கி நிறுத்தி வச்சு அவளுக்கு ஸ்நானத்துக்கு ஒத்தாசை பண்ணி இப்படி எல்லாம் பண்றாப்புல கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் வேண்டியிருந்தது. பெரியவாளை அது வரைக்கும் யாரும் தொட்டது கிடையாது. பெரியவாளை தொட்டு யாருமே கைங்கரியம் பண்ணது கிடையாது. பெரியவாளை யார் மேலேயும் இடிச்சது கிடையாது. யாரும் பெரியவா மேல பட்டதும் கிடையாது. தீண்டா திருமேனி அப்படின்னு சொல்லுவா. சிவக்ஷேத்திரங்கள்லாம் இங்க இருக்கு. இளம்பயம், கோட்டூர் அப்படின்லாம் பல க்ஷேத்திரங்கள்லாம் இருக்காங்கலாம். பார்த்தா சுவாமி தீண்டா திருமேனி அப்படின்பா. தீண்டா திருமேனின்னா என்ன அப்படின்னா, அர்ச்சனை பண்றாளோ இல்லையோ, பூஜகர் இருக்காளோ இல்லையோ, இந்த சிவாச்சாரியாள்லாம் கூட எல்லா கோயிலும் சிவாச்சாரியாள்னு சிவலிங்கம் இருந்ததுன்னா அதுக்கு தொட்டு எண்ணெயை சாத்துறது, அபிஷேகம் பண்றது, சந்தனம் பண்றது, அலங்காரம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணித்தானே ஆகணும். அதை தொட்டு தானே ஆகணும். ஆனா இந்த தீண்டா திருமணிங்கிற க்ஷேத்திரத்துல சுவாமியே தொடமாட்டா, சிவாச்சாரியால் கூட தொடமாட்டா. மற்ற எல்லா கோவிலையும் எல்லாரும் வரவாள்லாம் போய் தொட முடியாது, அந்த சிவாச்சாரியாலும் தொடுவா. இந்த தீண்டா திருமேனிங்கிற க்ஷேத்திரத்தெல்லாம் அவா கூட தொடமாட்டா. இப்ப சந்தனம் விடணும் அப்படின்னா அப்படி உருட்டி அப்படி சுவாமி மேல அப்படி தூக்கி போடுவா. அபிஷேகம் பண்ணணும்னா அப்படி மேல தூக்கி தண்ணியை ஊத்துறது. இப்படி இல்லாம இருக்கிற க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. அது மாதிரிதான் பெரியவாளும் தீண்டா திருமேனியா தான் அது வரைக்கும் இருந்தா. ஆனா இந்த உடம்பு உபாதையினால அவளுக்கு யாரானும் ஒருத்தர் தூக்கி பிடிச்சி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே வந்தாப்புல ஒரு மகான் வந்தார். அவரும் மகான் தான். அவருக்கு பேர் மகாராஷ்டிர சுவாமிகள்னு பேரு. அவரும் சன்னியாசி. இவர் 1929 மார்ச் மாசத்துல பெரியவாள் இந்த மணலூர்பேட்டையில வந்து சந்திச்சார். இவர் மத்திய பிரதேசத்துல தேவாஸ் அப்படிங்கிற இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல உத்தியோகமா இருந்த ஒருத்தர். அவருக்கு இந்த ஞானத்தெல்லாம் ஆசைப்பட்டு ஞான விசாரம் பண்ணிட்டு சன்னியாசாசிரமம் வாங்கிட்டுட்டார். சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு ராமேஸ்வர யாத்திரை பண்ணணும் அப்படின்னு ராமேஸ்வரத்துக்கு வந்தார். இந்த வடக்க இருக்கிறவாளுக்கெல்லாம், நார்த் இந்தியன்ஸ்க்கெல்லாம் ராமேஸ்வர யாத்திரை ரொம்ப முக்கியம். வடக்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ராமேஸ்வரம் வருது ரொம்ப முக்கியம். இங்க தெற்கு இருக்கிறவாளுக்கெல்லாம் காசிக்கு போறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இவர் ராமேஸ்வர யாத்திரை வந்தார். அப்படி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இவர் வர வழியில இவரோட தண்டம் காணா போயிடுத்து. ரயில்ல வந்த இடத்துல தண்டம் காணா போயிடுத்து. ஒரு சன்னியாசாசிரமத்துக்கு தண்டம் இல்லாத காஷாயம், தண்டம், கமண்டலம் இதெல்லாம் லட்சணமா சொல்லியிருக்கிறதுனால இந்த தண்டம் காணா போனோன்னு தன்னோட ஆசிரமமே நஷ்டமாயிட்டாப்புல அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, வேற தண்டம் எங்கேயானு எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னா அதுவும் முடியாது. அது கிரமமா யார்ட்டையானு இன்னொருத்தட்ட போய் ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படிங்கிற தாபத்துல அவர் யோஜனை பண்ணிட்டு வரத்தே பலர்கிட்ட விசாரிக்கிறதே. அவருக்கு வேற ஹிந்தி, மராட்டி இது ரெண்டு தான் பேச தெரியும், வேற ஒன்றும் லாங்குவேஜ் தெரியாது. அப்படி கேட்கறது பெரியவாளோட பெருமை தெரிஞ்சுது அவருக்கு. யாரோ சொன்னா அது மாதிரி காஞ்சி மகான் ஒருத்தர் இருக்கார், அவரை வேணா போய் பாருங்கோ, அவர் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு. அதனால இந்த மணலூர்பேட்டையில வந்து பெரியவாளை பார்த்தார். பார்த்து என்னோட தண்டம் காணா போயிடுத்து, தண்டம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா விதிவத்தா அவருக்கு எப்படி சொல்லணுமோ அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்லி தண்டத்தை கொடுத்தா. இந்த தண்டத்தை பெரியவாள்கிட்ட வாங்கிண்டத்திலேருந்து பெரியவா தான் தனக்கு குரு அப்படின்னு வரிச்சுட்டு பெரியவாளோடயே இருக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் 25 வருஷம் பெரியவாளோடயே இருந்தார். கடைசியில காஞ்சிபுரத்துல அவர் சித்தியானு 25 வருஷம் பெரியவாளோடயே இருந்தார். ரொம்ப கோபிஷ்டர், கோபம் வந்துரும், அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பார், மகா தபஸ்வி. பெரியவாளை எப்படி உபாசிச்சிருந்தார் அப்படின்னா, இங்க அவர் தான் இந்த ஜுரமான சமயத்துல மலேரியா ஜுரம் இருக்கிறது பெரியவாளை தூக்கி எடுத்து அவளை உட்காத்திச்சு அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணினது இந்த மராட்டி சுவாமிகள் தான். அவர் தினம் என்ன பண்ணுவாருன்னா காலத்தால ஏந்துட்டு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஒரு சந்தனம், புஷ்பம், ஏதானும் பழம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவார். பெரியவா எங்க இருக்காளோ அங்க வந்து பெரியவாளுக்கு பாதத்துல தீர்த்தத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி சந்தனத்தை விட்டு புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணி இந்த பழத்தை நைவேத்தியம் பண்ணி பெரியவாளை பிரதட்சண நமஸ்காரம் பண்ணிட்டு போவர். இந்த பூஜை மன்றத்தை தாரதாரதாரையா கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டின்னு இருக்கும். இதெல்லாம் யாரும் வேற யாரும் சொல்லல, பெரியவாளே சொன்னது. பாரதிய வித்யாபவன்ல பவான்ஸ் ஜேர்னல்ல வாட் லைஃப் ஹேஸ் டாட் மீ அப்படின்னு ஒரு ஆர்டிகிள்லாம் வந்தது. அதாவது பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழ்க்கை தங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத பத்தி சாதாரண மனுஷால விட பெரிய மகான்கள்னு இருக்கிறவாள்லாம் எப்படி வாழ்க்கையில பாடம் கத்துண்டா அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால பவன்ஸ் ஜேர்னல்ல இதை பண்ணியிருந்தா. அதுல பெரியவாளும் எழுதினா. அந்த பெரியவா எழுதுறதை இந்த மராட்டி சுவாமிகளை பத்தி சொல்றா.
அவர் 29ஆம் வருஷம் என்கிட்ட வந்தார். நான் அவருக்கு தண்டம் கொடுத்துட்டதுனால அவரோட ஆசிரமத்தை நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட குருவா வச்சுன்னு என்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்தார். அவர் இப்படி தினம் ஒரு நாள் கூட தவறினதில்லை இந்த 25 வருஷத்துல எனக்கு பாத பூஜை பண்றது. அப்படி பாத பூஜை பண்றதே கண்ணால தரையா தண்ணியை கொட்டின்னு தான் நிற்பவர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறி குய்ப்பது ஞானசம்பந்தர் சொல்றாரு. பக்தி பண்ணணும்னா எப்படி பண்ணும் லட்சணம் சொல்லித்தர ஞானசம்பந்தர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும். கசிந்துனாலே உருகிறது, அப்படியே அன்பா இருக்கிறது. அன்பால உருகி போயிட்டான் சார் அப்படிங்கிறோம். அப்படியே அன்பால உருகினா அந்த மனசு உள்ள உருகி எடுத்துன்னா வழியில கண்லேந்து பொலன்னு தாரையா கொட்ட ஆரம்பிச்சிடும். கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்குப்பது. அப்படி பக்தி பண்ணினோம்னா நம்மள நல்ல வழிக்கு கொண்டு போகும், நமக்கு அனுகிரகம் பண்ணும். அது மாதிரி பக்தி தான் இந்த மராட்டி சுவாமிகளும் பெரியவாள்கிட்ட பண்ணியிருந்தார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எங்கேயோ மத்திய பிரதேசத்துல இருந்தவர் ராமேஸ்வரம் போறவர், போற வழியில இங்கேதான் பெரியவாளை பத்தி கேள்விப்பட்டிருக்கார். பார்த்தார். பார்த்தத்திலேருந்து தண்டம் வாங்கிண்டத்திலேருந்து அடுத்த நிமிஷம் பெரியவாள்கிட்ட இப்படி ஒரு பாவம் வந்துடுத்து, பக்தி வந்துடுத்து அப்படின்னா என்ன ஒரு பண்பட்ட ஹிருதயமா இருக்கணும், தபஸ்வியா இருக்கணும் அவர். அப்படி இருந்த இந்த மராட்டி சுவாமிகள் நித்தியம் பாத பூஜை எல்லாம் பண்ணியிருந்தார். அவர் தான் பெரியவாளுக்கு இப்போ கைங்கர் எல்லாம் பண்ணியிருந்தார். இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் பெரியவா சொல்லியிருக்கா அவரை பத்தி சொல்றதே. இதுக்கப்புறம் 1929 மணலூர்பேட்டையில் எப்படி இருந்தா இல்லையா, இந்த யாத்திரையில் அப்படி பெரியவா போறதே பல க்ஷேத்திரங்களுக்கு போறாளே. அதுல 1932 வருஷம் திருப்பதிக்கு போனா. திருப்பதியில போய் மலை மேல பாலாஜியை போய் தரிசனம் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா வர. இவர் பெரியவாளோட வயசுல பெரியவர் இந்த மராட்டி சுவாமிகள். பெரியவா கிடுகிடுன்னு ஏறி போயிட்டா மேல இவர் முள்ளதான் ஏறி போக முடிஞ்சது. பெரியவா கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு கோவில் வெளியில வந்தாச்சு. அப்பதான் இந்த மராட்டி சுவாமிகள் உள்ள போறார். கோவில் வாசல்ல பார்த்தோன்னு அழடா சுவாமிகள் இப்பதான் வராரா, நம்மளோட உள்ள தரிசனம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணா, அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இவர் என்னோட வந்திருக்கார் சுவாமிகள், அதனால இவரை உள்ள அழிச்சுன்னு போய் பெருமாளை தரிசனம் பண்ணி அழிச்சுன்னு வாங்கோ, நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு. உடனே அவள்லாம் அவரை கூப்பிட்டா, வாங்கோ பெரியவா உத்தரவாருது உங்களை உள்ள அழிச்சுன்னு போய் தரிசனம் பண்ண சொல்றா, வாங்கோ போய் அழிச்சுன்னு போய் தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அவர் கேட்டார், எதுக்கு அப்படின்னார். எதுக்கா? திருப்பதியில கோவில் வாசல்ல போயிட்டு உள்ள வாங்கோ தரிசனம் பண்ணுங்கன்னா எதுக்குன்னா அவளுக்கெல்லாம் ஆச்சரியம் வந்து, இல்ல உள்ளன்னா இருக்கார் பெருமாள், அதனால தரிசனம் பண்ணும் அப்படின்னு. அதுக்கு மராட்டி சுவாமிகள் சொன்னார், பாலாஜியா உள்ளையா இருக்கு, இதோன்னா இருக்கு அப்படின்னு. பெரியவா இத்தாப்புல நின்று இருக்கா. அங்க என்ன இருக்கு உள்ள? இதோன்னா பெரியவா இருக்கா, இது என்ன பாலாஜி? அதனால அப்ப ஏன் இங்க வந்தேள் அப்படின்னா, பெரியவா ஏதோ மலை மேலே ஏறினா நானும் வந்தேன், பெரியவா கோவிலுக்கு போனா நானும் போறேன், பெரியவா கீழே இறங்கினா இறங்குவேன், அவ்வளவுதான். பெரியவா எங்க போறாளோ எங்க இருக்காளோ அங்கதான் போவேனே வழிய அவளை பார்த்துட்டே இருக்கணும், அவ பின்னாலே இருக்கணும், அவ நிழல்ல இருக்கணும், இதுதான் லட்சியமே வழிய எனக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியல. பெருமாளா இனிமே விஷ்ணுவா அம்பாளா எதை பத்தி எனக்கு தெரியாது. பெரியவா தான் சர்வமும். அவ வந்தா அதனால வந்தேன், அதனால நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், என்ன மன்னிச்சுங்கோ அப்படின்னர். பெரியவா சொன்னதுக்காக என்ன பண்ண, பெரியவா வாக்க தட்டப்படாதோ இல்லையோ, அதனால பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், இதான் பாலாஜி, பிரத்யட்சமா பாலாஜியை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணார், கீழே இறங்கிட்டார். எப்பேற்பட்ட மகான் தபஸ்வின்னு முன்னாலே சொன்னோம். அப்பேற்பட்டவர் திருப்பதி கோவில் வாசல்ல போய் உள்ளுக்குள்ள போய் தரிசனம் பண்ணாத வந்த ஒரே ஆளா இருக்கும்னா யாரா இருக்கும் உலகத்துலன்னா இந்த மராட்டி சுவாமிகளா தான் இருக்கும். அப்படின்னா பெரியவாளை எப்படி அவர் புரிஞ்சுன்னு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் புரியணும், அவ்வளவுதான். இந்த மணலூர்பேட்டை சாதுர்மாசியம் முடிஞ்சோன்னு பெரியவா விழுப்புரத்துக்கு வந்தா. விழுப்புரத்துல பெரியவாளோட அவதார ஸ்தலம், அங்கதான் பெரியவா அவதாரம் பண்ணா அப்படின்னு பார்த்தோம். அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து இருந்த ஒருத்தர் இன்னைக்கு சுவாமிகளா வர்றார் அப்படின்னா அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கும். எல்லாருக்குமே பெரியவா பெரியவா நம்ம பெரியவா அப்படின்னு பெருமைன்னா கூட, இவர் எங்கூர் பெரியவா, எங்க ஊர்ல பிறந்தார், எங்க ஊர்ல வளர்ந்தார் அப்படின்னா அது ஒரு தனி சுவாதீனம், ஒரு பாந்தவியம், அன்பு இல்லையோ. அது மாதிரி இந்த விழுப்புரமே கோலாகலமா பெரியவாளை வரவேற்றுது. அந்த விழுப்புரத்துக்கு அப்புறம் திண்டிவனம், திண்டிவனத்திலையும் பெரியவா இருந்திருக்கான்னு சொன்னோம். பெரியவா இந்த காமகோடி பீடத்துக்கு வரத்துக்கு முன்னால திண்டிவனத்திலேயும் தான் கலவைக்கு சன்னியாசாசனம் வேண்டாம். அப்படி திண்டிவனத்தெல்லாம் யாத்திரை பண்ணிட்டு தண்டலம்ங்கிற இடம், தண்டலத்துக்கு வந்தா. பக்தியில ஒவ்வொருத்தரோட பக்தியை பார்க்கிறோம்.
பிரகலாதன் சொல்றாரு நவவித பக்தி அப்படின்னு எல்லாம் சொல்றார். அப்படி பக்தி பலவிதமா இருந்தா கூட அது அவளோட குணாதிசயங்களுக்கு ஏத்தாப்புல அந்த பக்தியும் இருக்கு. ஆனாலும் எல்லாமே அழகா இருக்கு. எந்த விதமான பக்தி பண்ணினாலும் அழகா தானே இருக்கு. அப்படி இந்த தண்டலத்துல ஒரு பக்தர், இவர் ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கிற இடையர். அந்த ஊருக்கு பெரியவா பேருக்கா, எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் பார்க்கறாப்புல இவரும் பார்த்தார். இவர் பார்த்தவர் பெரியவாள என்னன்னு தெரியல, ஒரு ஆகர்ஷணம், ஈர்ப்பு. இதெல்லாம் என்னன்னு சொல்றது, காரணம் என்ன சொல்றது? ஜென்ம ஜென்மாந்திர தொடர்பு இருந்தா தான் அப்படி முடியுமே வழிய. பெரியவாளோட தம்பி சிவன் சார்னு பெரிய மகான், பெரியவாளே இவர் மகான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த சிவன் சார் ஞான நிஷ்டராவே இருந்திருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்த லக்ஷ்மி நாராயணன், அவருக்கு முன்னால தெரியாத அவரோட ஃப்ரெண்டு மூலியமா இன்ட்ரடக்ஷன் மூலியமா வந்தவர் சிவன் சார்ட்டே ரொம்ப ஈடுபட்டு அங்கேயே இருந்தார். அப்போ சிவன் சார் அவர்கிட்ட சொன்னாராம், நீ என்னமோ இப்பதான் முதல்ல என்ன பாக்குறேன்னு நினைச்சுக்காத, ஜென்ம ஜென்மாந்திரமான தொடர்பு இருந்தாதான் இப்படி சந்திக்க முடியும், நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியும். அதனால அது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு சார் சொன்னார்னா, சிவன் சார் சொன்னார்னா அதே மாதிரி தானே எல்லாருக்குமே. இவர் இப்ப இடையராக இருந்தா கூட, ஆடு மாடு மேய்ச்சிருந்தா கூட, பெரியவாளை பார்த்தோன்னு ஏதோ எத்தனையோ சாமான பாக்குறோம் உலகத்துல, எத்தனையோ பேரை பாக்குறோம், எத்தனையோ பேரோட பழகிறோம். ஆனா எல்லாமே மனசுல அப்படியே இடம் பிடிச்சிருது, நின்றுடுறது. சிலதான் நம்மள அறியாத ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது, மனசை விட்டு அகல மாட்டேங்கிறது. அது மாதிரிதான் எல்லாருக்குமே பெரியவாளை ஒரு தரம் பார்த்தவாளுக்கு அதுக்கப்புறம் மறக்க முடியாது. இருந்தாலும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஈடுபட்டார். இந்த ஈடுபட்டு என்ன பண்ணினார் அப்படின்னார், ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவர் என்ன பெரிய கோடீஸ்வரா இருக்க போறாரா, பெரிய மிராஸ்தாரா இருக்க போறாரா? அவருக்குன்னு ஏதோ துளி நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்தை வித்தர், அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்ணினார். ஏன் இவர் இப்படி பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து பாக்குறதே ஒருத்தர் தட்டு தட்டா பழத்தை எடுத்துன்னு வரா, அதை கொன்றா இதை கொன்றா என்ன இல்லாம கொன்றா. இவர் நினைச்சுட்டார், ஓ இந்த சுவாமிகளை பார்க்கணும்னா பெரியவாள்கிட்ட போனா இது மாதிரி எல்லாம் எடுத்துன்னு போகணும் போல இருக்கு அப்படின்னு. ஆனா இவர்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற தாபம். ஆனாலும் என்னமோ கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. தங்கிட்ட இருந்தது ஒரே சோர்ஸ் தான். அதனால அந்த நிலத்தை வித்தர் அந்த பணத்தை கொண்டு பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்ண. பெரியவா ஆன மட்டும் சொன்னா, வாங்கிக்க மாட்டேன், நீ அப்படி பண்ணப்படாது பண்ணப்படாது பண்ணப்படாதுன்னு. அவர் கேட்கவே இல்லை. நான் இது பெரியவாளுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டேன், ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணியாச்சு, இனிமே இது திருப்பி நான் எடுத்துக்க மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். அதனால பெரியவா பாதத்துல தான் சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு இடையரா இருந்தா என்ன பெரிய வேதம் படிச்சிருப்பா, சாஸ்திரம் படிச்சிருப்பா, புராண இதிகாசம் படிச்சிருப்பா, இல்ல ஜபதபம் பண்ணியிருப்பா, என்ன சாதனை பண்ணியிருப்பார்? பெரியவாளை பார்த்தோன்னு இப்படி ஒரு மனோபாவம் வருது, பக்தி வருது அப்படின்னா, இது நிஜமாவே ஜென்மாந்தர சுகிருத்தம் இல்லாத வேற எதுன்னு காரணம் சொல்ல முடியும். அவர் அப்படி தன்னோட அத்தனை உடமையும்னா அர்ப்பணம் பண்ற. சுவாமி சொல்றாரு, என்னோடது இல்லைன்னு நம்ம சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றதே என்ன எதுக்கு? வைஷ்ணவத்துல பார்த்தீங்கன்னா தண்டம் சமர்ப்பிக்கிறது அப்படிம்பா. தண்டம்னா நம்ம ஒரு கோலை வச்சோம், கொம்பு, அதை தானே சொல்றோம் தண்டம் தண்டம். அந்த தண்டத்தை இப்படி ஒரு கம்பை பிடிச்சுன்னு இருக்கும், அதை கையை விட்டோம்னா தடார்னு கீழே விழுந்துரும். அதை போல நாமளும் ஈஸ்வரன்ட்ட எப்படின்னா அப்படி விழணும். அப்படின்னா நான்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த பாவம் பேடுத்து, இன்னுமே நீந்தான் அப்படிங்கிற பாவத்துல தான் விழுதுதான் தண்டம். அப்படி விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சரணாகதி. அப்ப எப்படி விழ முடியும்னர், நம்மளோடதே தான் அங்கங்கே பிடிச்சிக்கிறதுக்கு இருக்குன்னே தான் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தால்தான், ஏதோ ஒரு பற்று இருந்தாதான் அதுல போய் ஒட்டின்னு இருக்குமே வழிய, ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு விட்டுக்குன்னா தடார்னு விழுந்துடுறாப்புல, கையை விட்டுட்டா கீழே விழுந்துடுறாப்புல. நம்மளோடதுன்னு எதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரனது அப்படின்னு பண்றதுதான். தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னா நமஸ்காரம் பண்ணினா மட்டும் போறாது, இப்படி தன்னோட உடல் பொருள் ஆவி அப்படிங்கிறாளே அத்தனையும் அர்ப்பணம் பண்றாப்புல இந்த இடையர் பண்ணினர். இந்த தண்டலத்துல பெரியவாள்கிட்ட பெரியவா ரொம்ப உருகி சந்தோஷப்பட்டா. அவரோட திருடமான பக்திய மெச்சி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அந்த ஊரை விட்டு கிளம்புறதே என்ன பண்ணினான்னா, அந்த ஊர் தாசில்தாரை கூப்பிட்டு இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தோட புறம்போக்கு நிலத்திலேருந்து ஒரு 4 காணி அவருக்கு நிலம் கொடுக்க முடியுமா பெரியவா ஏற்பாடு பண்ணினா. இதுல ரெண்டுமே அழகா இருக்கு.
அவர் தன்னோடதுக்கு தனக்குன்னு இனிமே எதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரா ஏ குருநாதா உனக்குத்தான் அப்படின்னு தன்னோடது அத்தனையும் பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணின அந்த இடையரோட பக்தியை சொல்றதா? அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு பாட்டுன்னு சுருட்டி இவர் பாட்டுக்கு அடுத்த ஊருக்கு போயிட்டாருன்னா அப்புறம் நாளையிலேருந்து அவர் குடுத்தனம் பண்ணியானுமே, காலட்சேபம் பண்ணியானுமே. அவருக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு திருப்பி 4 காணி நிலத்தை திருப்பி அனுகிரகம் பண்ணிட்டு போறா அப்படின்னா, அதாவது சின்னதை கொடுத்து பெருசை எடுக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாள். அது மாதிரி போல இருக்கு, அழகாவே இருக்கு. இவரோட அன்பை வெளிப்படுத்தினா எல்லாத்தையும் பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணி, பெரியவா தன்னோட அன்பை வெளிப்படுத்தினா அவருக்கு திருப்பி அனுகிரகம் பண்ணி. கிருஷ்ணரும் குச்சேலட்டு அப்படித்தானே பாக்குறோம். குச்சேலோபாக்கியானத்துல அவளை கொடுத்துட்டு ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டார் அப்படின்னா எல்லாருமே உடனே அவளை கொடுத்தா ஐஸ்வர்யம் வாங்கிட முடியுமான்னு முடியாது. அந்த பாவம் தானே முக்கியம், அந்த பக்தி தானே முக்கியம், அந்த ஸ்திதி பக்குவம் அதுதானே முக்கியம். அது மாதிரிதான் இங்கேயும் வேணா. இப்படி 63 நாயன்மார்ல பாக்குறவை எத்தனை பேர் இருக்கா, எத்தனை ஜாதியில வர்ணத்தை சேர்ந்தவாழ்லாம், எப்படி எல்லாம் ஈஸ்வரன்ட்ட ஒருகி இருக்கா. ஏற்பகை நாயனார் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஈஸ்வரனுக்கு எப்படி அர்ப்பணம் பண்ணார். அவரோட அந்த குணத்தை, உதார குணத்தை ஈஸ்வரன்னு கேட்டுட்டா, சிவனடியான்னு கேட்டுட்டா, பக்தான்னு கேட்டுட்டா எதுவா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். அப்படி ஒரு யோஜனை இல்லாத கொடுக்கறது. அவரோட அந்த சிறப்பு தெரியணுங்கிறதுக்காகவே ஈஸ்வரன் பண்ண சிவனடியார் வேஷத்துல வந்து அவர்கிட்ட கேட்ட என்ன கேட்டார், உன்னோட மனைவியை கொடுன்னு கேட்டார். யாரானு கேட்கறவாதான் அப்படி கேட்பாளா, இல்ல அவரானும் கொடுப்பறான்னர். கொடுத்தேன்னு கொடுத்துட்டார். உடனே ரிஷபாரூடன காட்சி எடுத்து இப்படி கூட இருப்பாளா அப்படின்னு, இயற்கைக்கு மாறா இருக்கே. எல்லாரும் யார் வேணா எதை வேணா கொடுப்போம், மனைவியை அடுத்த வாழை கொடுப்போமா கொடுக்க மாட்டோம். ஆனா அதையும் மீறி சிவனடியார்னு கொடுத்தி அப்படின்ட்டு, அதனால அவருக்கு பேரு இயற்பகை அப்படின்னு பேரு. எல்லாருக்கும் இருக்க நேச்சருக்கு ஆப்போசிட்டா இருக்கார். எல்லாரும் வேணும் வேணும்னு தான் வாங்கிப்போம். இவர் அப்படி கொடுத்தார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். அது மாதிரி நாயன்மார்கள்லாம் பார்க்கிறமே, அவள்லாம் இருந்திருப்பா. அந்த சரித்திரமா சத்தியம்ங்கிறதுக்கும் இது மாதிரி இந்த தண்டலத்துல ஒரு இந்த இடையர்னால தெரிஞ்சுது. இப்படிதான் பெரியவாளோட யாத்திரை தொடர்ந்துண்டு வருது.